வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கருணையே காட்டாத உச்சநீதிமன்றம் ஏவா வேலு வழக்கில் அதிரடி திருப்பம். ரெண்டாவது ஒரு செய்தி, அமைச்சர் கீர்த்தனா, அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு முக்கிய பிரச்சனையில சிக்கிட்டாங்க. மத்திய அரசாங்கமானது அதிரடியாக களமிறங்கி விட்டது. என்ன ஆகுமோ என்று கோட்டை வட்டாரமானது திக் திக் என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்குது. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் கேட்டா என்ன பதில சொல்றது என்று விழிப்பிதுங்கி நிற்கின்றார்கள். ஆபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா அவர்கள் தப்பிப்பார்களா, இல்ல அவங்க கதையை முடிச்சிடுமா மத்திய அரசாங்கம்? இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே செய்யாத மாபெரும் தவறை இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க. அதனால உள்துறை அமைச்சகமானது அதிரடியாக தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. என்னன்றதை விரிவா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஏவா வேலு வழக்கை பார்த்துலாமா? அந்த வழக்கின் விவரத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையானது அதிரடியாக சோதனை செய்கிறது. அவர் வீட்டில் இருந்து ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது. கடைசியில் ஒரு 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றினதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கரூர்ல போய் சோதனையிட்டார்கள். அங்கிருந்தும் ஏகப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். இவற்றை பற்றி எல்லாம் விசாரணை நடத்த வேண்டும். ஏவா வேலு அவர்கள் ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் ஏவா வேலு அவர்கள் ஜூலை 3ஆம் தேதி ஆஜராகவில்லை. உடல்நிலையை காரணம் காட்டி சிங்கப்பூர் போயிட்டாரு. மீண்டும் நம்ம ஏவா வேலு அவர்கள் மருத்துவம் பார்த்துக்கிட்டு நம்முடைய தமிழ்நாடு திரும்பினார் என்றால் அவரை கைது செய்வதற்காக தமிழக காவல்துறையானது லுக் அவுட் நோட்டீஸ் விட்டது. ஆனா ஏவா வேலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மருத்துவ காரணங்களுக்காக மட்டும்தான் நான் சிங்கப்பூர் சென்றேன் அன்றி வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நீதிமன்றம் எப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்துல ஆஜராக சொல்லுதோ அப்ப நான் ஆஜராக தயார். ஆனா என்னுடைய லுக் அவுட் நோட்டீஸ நீங்க திரும்ப பெற வேண்டும், இல்லைன்னா தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. சரி, வழக்குக்கு தான் ஆஜராகின்றார் என்று சொல்றாங்களே, அப்புறம் எதுக்குப்பா இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்களை கைது செய்வதற்காக தமிழக அரசாங்கம் போட்ட லுக் அவுட் நோட்டீஸ அதிரடியாக தடை விதித்தது. நீங்க 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்துல ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனா தமிழக வெற்றி கழகமானது ரைடு நடத்தினாங்கல்ல, அதுல ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றி இருப்பதனால நம்முடைய ஏவா வேலு அவர்களை கைது செய்து விசாரித்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு தடை விதித்தார்கள் இல்லையா, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனாங்க. அந்த வழக்கானது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல ஏவா வேலு தரப்பு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, உடல்நிலை காரணம் தான் நான் சிங்கப்பூருக்கு போறதுக்கான காரணம், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நாங்க வழக்குக்கு ஒத்துழைக்கிறோம் சொன்னோம். இரண்டாவது, விசாரணைக்கும் நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதற்குங்க லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் 2 மாசத்துக்கு முன்பாக அமைச்சராக தான் இருந்தேங்க. இப்பதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இது பழிவாங்கும் படலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம ஏவா வேலு அவர்கள் சொன்னாரு. ஆனால் ஏவா வேலு அவர்கள் சொல்வதை நீதியரசர்கள் எதுவும் காதல போட்டுக்கல. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஏவா வேலு வீட்டில் ரைடு பண்ணுங்க, ஏகப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றணுங்க, நிறைய பணமெல்லாம் பிடிச்சுங்க, ஏவா வேலு அவர்களை விசாரணைக்கு அழைச்சிங்க. விசாரணை என்று சொன்ன உடனே திடீர்னு எஸ்கேப் ஆகி அவர் சிங்கப்பூர்லாம் போயிட்டாருங்க. அதனால அவரை கைது செய்தாதாங்க வேலைக்கு ஆகும், முழு விவரங்களும் நம்ம கறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனடியாக உச்ச நீதிமன்றமானது 2 தரப்பு வாதத்தையும் பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதித்திருக்காங்கல்ல, அந்த தடையை நீக்க முடியாது. உயர் நீதிமன்றம் என்ன சலுகை ஏவா வேலுக்கு வழங்கிச்சோ அந்த சலுகை அப்படியே தொடரும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதோட ஏவா வேலு அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்தார் தெரியுமோ? என்ன சொன்னாரு? இது அரசியல் பழிவாங்கலுடைய தொடக்கம் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க ஒரு ஆட்சி போன பிறகு புது ஆட்சி வந்தா இப்படி பழி வாங்குறது இயல்பு தானே? கடந்த காலத்தில் நீங்க செஞ்சீங்கல்ல, இப்போ அவங்க செய்யக்கூடிய சூன்யத்துக்கு நீங்க தயாராகவே இருங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அரசியல் பழி வாங்குதல் மட்டும்தானே இந்தியா முழுதும் நடக்குது. இந்த ஆட்சி போனா வந்த ஆட்சி பழி வாங்குது, வந்த ஆட்சி போச்சுன்னா இன்னொரு ஆட்சி வந்தா பழி வாங்கும். ஆனா எல்லாத்துக்கும் நீங்க தயாராக தான் இருக்கணும் அப்படின்னு ஏவா வேலுக்கு நீதியரசர்கள் குறிப்பிட்டார்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய தவேக அரசாங்கமானது நம்ம ஏவா வேலு அவர்கள் கேட்காத ஒரு விஷயத்தையும் உயர் நீதிமன்றமானது சலுகையாக வழங்கி இருக்கிறது. அதனால குறைந்தபட்சம் ஏவா வேலு அவர்கள் இருக்காங்கல்ல,
அவருடைய பாஸ்போர்ட்டையாவது கொஞ்சம் முடக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் செய்கிற வேலை கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் உயர்நீதிமன்றத்தையே நாடி நீங்கள் ஏவா வேலு வழக்கில் என்ன விரும்புகிறீங்களோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உச்ச நீதிமன்றத்தை நாடாதீர்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகமானது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கோரிக்கை வைக்கிறீங்க, லுக்கவுட் நோட்டீஸை மட்டும் தடை பண்ணணும் தாங்க கேட்டாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமானது கூடுதலாக அவருக்கு ஒரு சலுகையை வழங்கியிருக்குங்க. என்ன சலுகை என்று பார்க்கும் பொழுது, சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஆஜராகின்ற வரைக்கும் பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று ஒரு தடையை விதித்திருக்கின்றார்கள். அதனால அவர் மீது பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்களே, அதையாவது கொஞ்சம் நீக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சலுகை வேண்டுமானாலும் கேட்கலாங்க, ஆனா உயர் நீதிமன்றத்தை நாடுங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய முடிவில் நாங்கள் தலையிட போறதில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தவேக அரசாங்கமானது ஏமாற்றம் அடைந்து தான் வந்திருக்குதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தாங்க மனசுல தோன்றுது. என்னன்னா, நம்ம விஜயுடன் இருக்கிறவங்களுக்கு சட்டம் தெரியுமோ தெரியாதோ தெரியல. இரண்டாவது, லுக்கவுட் நோட்டீஸ்க்கு தடை விதித்திருக்கிறாங்க. ஆனால் குற்றவாளி என்று அடையாளப்பட்டவர் வந்து விசாரணைக்கு ஆஜராகிட்டு அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரா இல்லை என்பதெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி இருந்தால் சரியா இருக்குங்க. ஏன்னா நாங்கள் சம்மன் அனுப்பணுங்க, அதுக்கு ஆஜராகலைங்க. நீதிமன்றமானது உத்தரவிட்டதுங்க 15ஆம் தேதி ஆஜராக சொல்லி, அதுக்கு ஆஜராகலைங்க. அதனால அவர் தப்பிக்க மூடில் இருக்கின்றாரு. லுக்கவுட் நோட்டீஸ்க்கு தடை விதித்துக்கிறாங்கல்ல, அந்த தடையை நீக்கினங்க அப்படின்னு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்பாகவே ஏவாவேலுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளாமே உச்ச நீதிமன்றத்தை போய் நாடினது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பாத்தீங்கன்னா அதிருப்தி அடைய செஞ்சிருக்கு. ஒருத்தர் குற்றவாளி என்று கருதி விட்டீர்களா முன்னாடியே, விசாரணைக்கு முன்னாடியே. அதனால உங்களுடைய என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அதெல்லாம் நீங்க உயர் நீதிமன்றத்திலே போய் பார்த்துங்க போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு ஆஜரானாரு. 11 மணிக்கு விசாரணை அதிகாரி வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் விசாரித்தார்களாம். பொறுமையாக உண்மையை மட்டுமே ஏவா வேலு அவர்கள் சொன்னாராம். ஏவா வேலை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வழக்கில் ஆஜரானவர். அதனால எந்த விசாரணை அதிகாரியா இருந்தாலும் அவர் பார்ப்பாரு. விசாரணைக்கு ஆஜராகிட்டு ஏவா வேலு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, 2 மாசத்துக்கு முன்பாக அந்த காவல்துறை எங்களுக்கு கீழே பணியாற்றியது தான். எப்போதும் சரி காவல்துறையை நான் பழிக்க மாட்டேன், அவங்க மீது கோபப்பட மாட்டேன். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அம்புதான், ஏவனவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அதனால எத்தனை முறை விசாரணைக்கு அழைத்தாலும் சரி நான் ஆஜராவேன் என்று நானாக சொல்லிட்டு வந்திருக்கேன் விசாரணை அதிகாரி கிட்ட. மீண்டும் என்னை 27ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆஜராவேன் அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, ஸோ நீங்க என்ன பதில் சொன்னீங்க அப்படின்ற எந்த விவரமும் கோர்ட்டில் இருப்பதனால சொல்லக்கூடாது என்று ஏவா வேலு அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாரு. மொத்தத்தில் இன்னும் திமுகவுக்கு ஆதரவான காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் ஏவா வேலு போன்றவங்கெல்லாம் இவ்வளவு தைரியமாக ஆஜராகிட்டு பதிலளிக்கின்றார்கள். அதோட இந்த வழக்கினுடைய போக்கு ஏவா வேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வாதமும் கேட்காம நம்ம தவேக அரசாங்கத்தை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். மொத்தத்தில் நம்ம தவேக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிச்சு. ஒன்று, நம்ம ஏவா வேலு மீது பெரிய முடிவு எடுக்கணுங்க, அவரை கைது பண்ணணுங்க, அதுக்காவது ஒரு அனுமதி அளிக்கலாமே. கேட்காதத உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா தந்துடுச்சே, அவரே கேட்கலங்க என் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று. ஆனா நீதிமன்றமே தந்திருக்குதுங்க, நான் என்னங்க பண்றது, அதை நீக்கணுங்கன்னாங்க. நெவர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட்டை முடக்கணும்னு கெஞ்சினாங்க, இதையாவது கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் எங்க வேலையே கிடையாது, உயர் நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்ட்டாங்க. முக்கியமா லுக்கவுட் நோட்டீஸுக்கு தடையை நீக்கணும்னாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, இது அரசியல் பழி வாங்குதலா இல்லையா என்பதெல்லாம் உயர் நீதிமன்றத்திலே பார்த்துங்க, போயிட்டு வாங்க என்று சொல்லிட்டு முக்கியமா இன்னொரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நாங்க கேட்க போறதில்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஏவா வேலு அவர்கள் மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தாரோ அந்த மனுவை பார்த்து படிச்சிட்டு அதன் மூலமாகவே முடிவெடுத்து அதிரடியான உத்தரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இது தவேக அரசாங்கத்துக்கு பெரிய பின்னடைவு. அதோட இந்த மாதிரி மனுக்கள்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா இப்படிதான் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆதாரத்துடன் இன்னும் முதிர்ச்சி தன்மையுடன் எதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடணும், எதுக்கெல்லாம் நாடக்கூடாது என்று இன்னும் தவேக அரசாங்கத்துக்கு அனுபவம் வேண்டும். ஒரு ஆளை குறி வச்சிட்டோம் என்று தெரிந்த பிறகு அவரை தூக்கி உடனே உள்ள வைக்கணும் என்ற ஆர்வம் இருக்குது கண்டி. ஆனால் நாம என்ன வழிமுறையுடன் போறோம், என்ன ஆதாரத்துடன் போறோம்,
இந்த மாதிரி கேஸ்லாம் போறோமே நிக்குமா நிக்காதா? இது எதிராளிக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நம்ம பின்னடைவை சந்தித்தால் எவ்வளவு பலமா இருக்கும்? எதை பற்றியும் சிந்திக்கல, போனாங்க, உச்ச நீதிமன்றமான ரிவிட் அடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏவா வேலு வழக்கில் உச்ச நீதிமன்றமானது எந்த ஒரு கருணையும் காட்டவில்லை தமிழக அரசாங்கத்துக்கு. சரி, இப்ப கீர்த்தனா மற்றும் ராஜ்மோகன் அவர்கள் சிக்கிய பெரும் பிரச்சனை. நம்ம ராஜ்மோகன் அவர்களும் கீர்த்தனா அவர்களும் வெளிநாடு போயிருக்காங்க. எப்ப வெளிநாடு போனாலும் சரி, நம்முடைய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட வந்து அனுமதி பெற வேண்டும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள். ஆனா அந்த அனுமதியை பெறாமையே வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, அவங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்லயே போயிருக்காங்க. ஆனால் அவங்க டிப்ளமேட்டிக் என்ற பாஸ்போர்ட் ஒன்று இருக்கு, அந்த பாஸ்போர்ட்ல போயிருக்கணும். ரெண்டாவது, எதுக்காக வெளிநாடு போறாங்க என்ற காரணத்தை உள்துறை அமைச்சகத்தை சொல்லி அதற்கு பிறகு அனுமதி பெற்று போயிருக்கணும். ஆனா தமிழக அரசாங்கமும் சரி, இவங்க வெளிநாடு போறாங்க, அமைச்சர் பெருமக்கள் எதற்கு போறாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை, அனுமதியும் வாங்கல. ஆனால் கீர்த்தனாவும் நம்முடைய ராஜ்மோகன் அவர்களும் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் சரி சொந்த பாஸ்போர்ட்ல, அதுவும் பதவியில் இருக்கின்ற போது போகவே இல்லைங்க. மருத்துவ காரணங்களுக்காக கூட யாரும் போலீங்க, அனுமதி பெற்று தான் போகணும். அதனால டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தாதது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இவங்க காய் நகர்த்திருக்கின்றார்கள் என்ற முடிவுக்கு மத்திய அரசாங்கம் வந்திருக்கு. அதனால அமைச்சர் பெருமக்கள் தப்பு செஞ்சிருக்காங்க, உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தலைமைச் செயலாளர், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்திருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்கள் புதியவர்களாக இருந்தால் அரசு அதிகாரிகள் வழிகாட்டி இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியா வழிகாட்டவில்லை. அது மட்டும் இல்ல, அரசியல் தலைவர்கள் தான் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போனோம் என்ற விதியெல்லாம் புரிந்து கொள்ளாம போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களா கூட ஐஏஎஸ் ஆபீசர் போயிருக்கீங்க, துறை சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கீங்க, உயர் அதிகாரிகள் போயிருக்கீங்க, நீங்களாவது வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போகணும்னு சொல்லியிருக்கலாம்ல. அதனால தலைமைச் செயலக வட்டத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம வெளிநாடு போயிட்டு வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு எதிராகவும் அதே மாதிரி அமைச்சர்களுக்கு எதிராகவும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த நோட்டீஸுக்கு சரியா பதிலளிக்க வேண்டும், இல்லை என்றால் அவங்க பதவிக்கு ஆபத்து என்று ஒன் இந்தியாவிலே செய்தி வந்து நாம எதுவும் அதிகமா பேசவே இல்லை. ஸோ சிக்கல்ல சிக்கி இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் பெருமக்களை தமிழக அரசாங்கமானது எப்படி காப்பாற்ற போது, என்ன பதிலளிக்க போறாங்கன்னு தெரியல, தலையை பிச்சுக்கிட்டு இருக்கின்றார்களாம். இவையெல்லாம் செய்திகள்ல அப்படியே வந்த வரிகளைத்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். எக்ஸ்ட்ரா எந்த வரியும் நான் சேர்க்கல. ஸோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகமானது அனுபவம் இல்லாம போய் ஆபத்துல சிக்கி இருக்கிறது. தலைமைச் செயலாளரும் சரி, அவர் கீழே வேலை பார்க்கின்ற அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களுடன் போனாங்களே அந்த அதிகாரிகளும் சரி, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியவங்க எப்படி மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலை நீங்க மீறினீங்க. ஸோ புரோட்டோகால் ஒன்று இருக்குது, சட்டம்னு ஒன்று இருக்குது, ரெண்டுத்தையும் மீறி இருக்கிறீங்க அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கின்றார்கள். உண்மையாகவே டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் தான் போகணுமா? மத்திய அரசாங்கத்திடத்தில் அனுமதி பெற்று தான் போகணுமா? காரணத்தை விளக்கமா சொன்ன பிறகுதான் மத்திய அரசாங்கமானது அனுமதி அளிக்குமா? மத்திய அரசாங்கமானது பல அரசியல் தலைவர்களுக்கும் பல அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் அனுமதியே வழங்காதாமே. அப்படி அனுமதி வழங்கினா மட்டும்தான் யாரா இருந்தாலும் போக முடியுமாமே. அது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், இல்ல ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இருந்தாதான் போக முடியுமாமே. ஸோ இப்படி யாருடைய அனுமதியும் இல்லாம போனது பெரிய குற்றச்செயல்னு சொல்றாங்களே, உண்மைதானா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.